கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் மறுபடியுமாக எபேச நிருபத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு தேவன் தந்து இந்த நல்ல வாய்ப்புக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இந்த சபையை ஏற்படுத்தின பொழுது மிகவும் சீர்பொருந்தப்பட்ட நல்ல ஒரு சீரான ஒரு விசுவாசிகளாய்த்தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த சபையில தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு எதுவுமே அந்த அளவுக்கு பார்க்க முடியாது நம்மளால. அதாவது பாவம் பெரியர்னு ஒரு சபை, இல்ல ஒழுக்கு கேடு நிறைந்த ஒரு சபை, அப்படி எந்த ஒரு இது இல்லை. ஆனாலும் கூட இந்த நிருபத்தை பவுல் எழுதியதற்கு நோக்கங்களை முன்னாடி படிச்சோம். நம்ம எப்பயுமே ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அது எளிதாக உள்ள படிக்கும்போது ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம். இது ஒரு வணிக ரீதியாக, கல்வி அறிவு ரீதியாக, இப்படி பல விதங்கள்ல ஒரு மேன்மை பெற்ற ஒரு நகரம் தான் இந்த எபேசு பட்டணம். இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துல ஒரு திருச்சபை உருவாகிறது. அதுல இந்த விசுவாசிகள்லாம் கூடி வருகிறாங்க. ஆனா இங்க எல்லாருமே ஏதோ ஒரு இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கிறோம். ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு கடவுள், அந்த கடவுளுடைய பெயர் தியானால் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவி. அப்ப அன்றைய காலகட்டத்துல மிகுந்த புகழ்பெற்ற ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம் என்ற ஒரு கர்வத்தோடு பெருமையோடு தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அவங்க ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எப்பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் வெளிச்சத்தை காட்டினாரோ இவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. அது பெரிய ஒரு அனுபவம், நல்ல ஒரு அனுபவம். அது தங்களுடைய தவறுகளையும் இல்ல தாங்கள் இதுவரை பின்பற்றின தெய்வங்களை குறித்ததான ஒரு தவறான அபிப்பிராயத்தை பவுல் சொன்ன பொழுது அதை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சரிதான் பவுல் சொல்வது என்று புரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாச்சு. ஆனாலும் இந்த நிருபத்தை எழுதினதுக்கு ரெண்டு நோக்கத்தை ஏற்கனவே படிச்சாங்க. ஒன்று, இவர்கள் ஆவிக்குரிய தரித்திரத்துல இருந்தாங்க. ஆவிக்குரிய தரித்திரம் என்று சொல்லும் பொழுது இவர்கள் ஏற்கனவே கர்த்தர் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களாலே ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனாலும் இந்த ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு தெரியாம இருந்ததுனால தங்களை எப்படி நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தங்களை இன்றைக்கும் ஆவிக்குரிய ரீதியிலே தரித்திரர்கள். ஏனென்றால் இவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தெய்வம், ஒரு வழிபாடு இருந்துச்சு பாத்தீங்களா. அதை பொறுத்தளவுல உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை இந்த கடவுள் தரும் என்று நம்பி ஒரு கடவுள்கிட்ட போனாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட இவர்களுடைய மனது என்ன சொல்லுச்சுன்னா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தருவதுதான் உண்மையான ஐஸ்வர்யம், உண்மையான ஒரு ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் பவுல் இவருடைய சிந்தையை திருப்புறார். இல்லப்பா, அந்த தெய்வத்திற்கும் இந்த தெய்வத்துக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை வணங்கி இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க நல்ல ஆசீர்வாதமா பெரிய பணக்காரராக கல்வி மான்களாக நுழைந்திருக்கலாம். ஆனா இந்த தெய்வத்திற்குரிய ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆவிக்குரிய ரீதியிலே பல ஐஸ்வர்யமும் பல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில தரித்திரம் அல்ல, நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே ஐஸ்வர்யவான்கள் என்பதை முதல் அதிகாரத்தில் அது புரிய வைக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தெய்வத்தை குறித்து ஒரு உயர்வான எண்ணம் ஏற்கனவே இருந்துச்சு. பழைய தெய்வத்தை குறித்து இது உன்னதத்துல இருந்த ஒரு தெய்வம், உன்னதமான ஒரு தெய்வம்லாம் யோசித்து வச்சிருந்தாங்க. இப்ப இவங்க திரும்பி பவுலடிகளார் சொல்லணும், நீங்கள் இப்பொழுது வணங்கி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் ஏதோ ஒரு பெத்லகேம்ல பிறந்துட்டு நாசரேத்துல வளர்ந்துட்டு எருசலேம்ல மரிச்சு ஒரு சாதாரண ஒரு தெய்வம் அல்ல. இவர் மனிதனாய் வந்தாலும் கூட இவர் எவ்வளவு உன்னதமானவர், உயர்ந்தவர் என்பதை இவர்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் 10ஓடு 11 அப்படி கிடையாது, இல்ல உலகத்தில் இருக்கிற மற்ற தெய்வங்களை போல அல்ல, இவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதையும் அவர் சொல்லணும். இந்த எண்ணத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி எழுத ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்ம கடந்த வாரம் முதல் அதிகாரத்தில் முடிச்சோம். முதல் அதிகாரத்தில் என்ன பேசினார்னு கேட்டீங்கன்னா, முதல் அதிகாரத்திலே இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு கர்த்தர் வைத்திருந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் என்ன. நீங்களும் ஐஸ்வர்யவான்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, ஐயோ நம்ம எல்லாம் இப்படி ஏழைகளா இருக்கிறோமே. ஏன்னா நம்முடைய எண்ணமெல்லாம் உலக பிரகாரமான ஏழ்மை, உலக பிரகாரமான தரித்திரம், உலக பிரகாரமான இந்த செல்வாக்கு ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருந்தாங்க மனிதர்கள். நம்மளும் அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். மற்றவர்களை கம்பேர் பண்ணும் பொழுது, இல்ல மற்ற மனிதர்களை கம்பேர் பண்ணும் பொழுது மற்றவர்களை விட எனக்கு பணம் கொஞ்சம் குறைவா இருக்கலாம், ஒருவேளை பதவியிலே கொஞ்சம் குறைவா இருக்கலாம், ஒருவேளை பொருளிலே இல்ல ஐஸ்வர்யத்திலே குறைவுள்ளவர்களா உலக பிரகாரம் சொல்றேன். ஆனா இந்த தெய்வத்தை குறித்து அவர் பவுல் சொல்லும் பொழுது இல்லப்பா, நீங்க ஒரு காரியத்தை குறித்து சந்தோஷப்படுங்க. ஏன்னு கேட்டா
நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ஐஸ்வர்யவான்கள். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் தெரியுமா? அதெல்லாம் கிடைக்கக்கூடிய, யாருக்கும் கிடைக்காத செல்வாக்கு. அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிதான் நம்ம கடந்த நாட்கள் ஒரு 4 ஐஸ்வர்யத்தை பத்தி படிச்சோம். இந்த எபேசு சபையார் அந்த சபையாருக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் என்றால், முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகத்துல எவ்வளவு கோடி ஜனங்கள் வாழ்ந்தாலும், கோடான கோடி, இந்த இன்னைக்கு நம்ம பத்தி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 137 கோடி 138 கோடி சொல்றாங்கல்ல, இவ்வளவு ஜனங்கள் வாழ்ந்தாலும் உங்களை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார்ல, இது முதல்ல ஐஸ்வர்யம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகத்தை உண்டாக்கின தெய்வத்துடைய கண்கள்ல நீங்க பட்டிருக்கிறீங்க, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையை பற்றி முதலாவது படிச்சோம். நம்மள யார்? நம்மள பலவீனர்கள், நம்மள பைத்தியக்காரர்கள், நம்மள இழிவானவர்கள் படிச்சோம். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப உங்களை தெரிந்து கொண்டதே பெரிய ஐஸ்வர்யம், பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது, நம்மளை மீட்டுக் கொண்டார் என்று படிச்சோம். மீட்கப்பட்ட நிலையை பற்றி படிச்சோம். நம்மளை மீட்டுக் கொண்டார். எதுல இருந்தெல்லாம் மீட்டுக் கொண்டார்? இதுவரைக்கும் நீங்கள் பிசாசின் அடிமைத்தனத்துல இருந்தீங்க, பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்தீங்க, மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்தீங்க. ஆனா உங்களை மீட்டுக் கொண்டு இன்னைக்கு நீங்க மற்ற ஜனங்களை, புறஜாதிகளை பார்க்கும்போது நீங்கள் இருந்த அதே தெய்வ கொள்கை படிச்சு பார்த்தீங்கன்னா மரணத்தை குறிச்சு பயமும் எதிர்காலத்தை குறிச்ச பயம் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச 2வது ஐஸ்வர்யம் என்ன கேட்டால், நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். எதுல இருந்து? இந்த 3 இருந்து மீட்கப்பட்டோம் என்று அவர் சொன்னார். 3வது முத்திரையிடப்பட்டோம் என்று நம்ம போனவாறு படிச்சோம். முத்திரையிடப்பட்ட நிலைமை, தேவன் நம்மளை முத்திரையிட்டு இருக்கிறார். இந்த முத்திரை எதுக்கு நம்ம போனவாறு படிச்சோம். இது பெரிய பாதுகாப்பு, இது அங்கீகாரம், இது ஒரு அடையாளம், இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இப்படி பல காரியங்கள் போனவாறு படிச்சோம் பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யம் அல்லவா? உங்களை முத்திரையிட்டார். யாருக்குள்ளாக? ஆவியானவருக்குள்ளாக. தேவனானவர் வாக்கு தந்தப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நம்மளை முத்திரையிட்டு இருக்கிறார். ஆகவே நீங்க கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் பாதுகாப்பா இருக்கிறீங்க. யார் கரத்துல? தெய்வத்துடைய கரங்கள். நீங்கள் எதிர்கால நம்பிக்கையுள்ள இருக்கலாம். ஏனென்று கேட்டால் நீங்கள் முத்திரையிடப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரிச்சிருக்கிறார். இது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார். 4வது ஆவிக்குரிய நிலை. ஒரு காலத்துல தரித்திரத்துல இருந்த நீங்க ஆவிக்குரிய நிலையில எவ்வளவு உயர்வா உங்களை வச்சிருக்கிறான்னு சொல்லி இந்த 4 ஆசீர்வாதங்களை, 4 ஐஸ்வர்யவான்கள், 4 நிலையில் ஐஸ்வர்யவான்கள் என்பதை இந்த பவுல் அடிகளார் அவர்கள் புரிய வைக்கிறார். இப்பதான் உங்களுக்கு புரிய வரும். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஐயா எனக்கு பணத்தை கொடுங்க, பொருளை கொடுங்க, நாங்க நல்லா வாழணும் என்று உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தான் பெருசு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உலக ஐஸ்வர்யங்கள்லாம் அழிந்து போகக்கூடியது. அதை கடவுள் சொல்லினாங்க. இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் உலக ஆசீர்வாதத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கு. உலக ஆசீர்வாதம் அழியும், இது அழியாதது. உலக ஆசீர்வாதத்திலே அது பொருள் உள்ளது, இது பொருள் அற்றது. அது மாம்சத்துக்குரியது, இது ஆவிக்குரியது. அது திருடக்கூடியது, திருட முடியாதது. இதெல்லாம் படிச்ச பாத்தீங்களா? இது இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தையும் இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்ம பிடிச்சிருக்கும் பொழுது நம்ம என்றைக்குமே சந்தோஷமாய் மகிழ்ச்சியை வாழ வேண்டும் என்பதைத்தான் இவர்களுக்கு புரிய வைக்கிறார். இப்ப நீங்கள் தரித்திரம் அல்ல, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். அந்த ஐஸ்வர்யவான்கள் இருக்கிற அந்த பெருமையோடு வாழுங்க. தேவனுடைய சபையிலே, தேவனுடைய இந்த உலகத்துல வாழும்போது அப்படி நம்ம வாழும். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் தான் மேன்மையான ஆசீர்வாதம் என்பதை புரிய வச்சார். இன்னைக்கு நம்ம அடுத்த 2ஆம் அதிகாரத்துக்கு வரப்போகிறோம். இதுல என்ன பேசுறாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த முதல் அதிகாரத்துல கடைசி பாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய மேன்மையை, அவருடைய நிலையை பற்றி அவர் பேசுறார். இயேசு கிறிஸ்துனுடைய கிறிஸ்து நிலையை பற்றி 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்து வரைக்கும், 1ஆம் அதிகாரம் 20ல இருந்து 23ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த 19ஆம் வசனம் வரைக்கும் அதை சொல்லி முடிச்சுட்டு 4 ஆசீர்வாதங்களை பேசிட்டு 20, 21, 22, 23ஆம் வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவான நீங்கள் இப்பொழுது ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டிருந்தது பாருங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படித்து எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். கிறிஸ்துவ நிலையை சொல்றார். நீங்கள் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லிட்டு, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் சொல்லிட்டு, அப்ப இந்த கிறிஸ்து யாருப்பா? இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே, அப்ப நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யாரு? அதான் சொல்ல அவர் யாரு அப்படின்னு கேட்டா, சொல்லப்பட்ட எதுக்கெல்லாம் மேலானவர் என்று கேட்டால் எல்லா துரைத்தனங்களுக்கும் மேலானவராம், அதிகாரத்திற்கு மேலானவராம், வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும். பாருங்க, ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு வணங்கியிருந்த தெய்வத்தை உன்னதங்களில் இருந்து வந்த தெய்வம்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. உயர்வான ஸ்தலத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க.
இப்ப இவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அந்த தேவியை விட இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உயர்வானவர் என்பதை பேசிட்டு வர்றார். எல்லாவற்றிற்கும் மேலா உயர்ந்திருக்கத்தக்கதாக இன்னைக்கு அவர் இருக்கிற ஸ்தலம் கூட எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு சிற்பத்திற்குள்ளாக அல்ல, இல்ல ஒரு சின்ன ஒரு குகைக்குள்ளாக அல்ல, ஏதோ ஒரு இடத்துக்குள்ளாக அகப்படாத எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உன்னதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், உன்னதமான ஒரு ஸ்தலத்துல இருக்கிறார். சொல்லித்தார் சொல்றார், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்திருக்கிறார். இப்ப நீங்களும் அவருடைய கண்ட்ரோல் இருக்கிறீங்க, நீங்களும் அவருடைய கரங்கள் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிதான் அதை முதல் அதிகாரத்தை முடிக்கிறார். இன்னைக்கு 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிப்போம். 2ஆம் அதிகாரத்துல என்ன பேசலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2ஆம் அதிகாரம் ஒரு பொழுது நம்முடைய பொசிஷனை பேசுறார். ஒரு விசுவாசிக்குரிய 2 விதமான நிலையை பற்றி பேசுறார். நம்முடைய ஓல்டு பொசிஷன், நியூ பொசிஷன் பாருங்க. நம்முடைய விசுவாசியுடைய பழைய நிலைமை, விசுவாசியுடைய புதிய நிலை, இந்த 2ஐயும் பத்தி 2ஆம் அதிகாரத்துல பேசுறார். இந்த ஜனங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறார் பவுல் அடிக்கிறார். நீங்க இன்னைக்கு ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறீங்கல்ல, இன்னைக்கு நீங்க இவ்வளவு உயர்வு, இவ்வளவு ஐஸ்வர்யம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க அவருக்குள்ளாக. ஓகே, உங்களுடைய பழைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மள யாரா இருந்தோம், இப்படி இருந்த உங்களை எப்படி மாத்தினாரு? இந்த 2 பிரிவாகத்தான் நீங்க பிரிக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும், அப்புறம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், இந்த 5 வசனங்களிலே ஒரு விசுவாசியுடைய பழைய நிலையை குறித்து, இந்த ஓல்டு பொசிஷன் ஆஃப் தி பிலீவர்ஸ் அப்படிப்பாங்க, நம்முடைய பழைய நிலைமை என்ன என்பதை இந்த 5 வசனத்துல பேசிட்டு, 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும், 13ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசியுடைய புதிய நிலை, இன்னைக்கு அந்த நியூ பொசிஷன் என்ன, இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன, இது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களை பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றும் என்பதை இந்த பவுல் அடுத்து 2ஆம் அதிகாரத்துல பேச வரார். அப்ப முதல் அதிகாரத்திலே இவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பேசிட்டு, 2ஆம் அதிகாரத்திலே உங்களுடைய பொசிஷன் என்ன, முதல் அதிகாரத்துல பிளெஸிங்க பத்தி பேசுறார், 2ஆம் அதிகாரத்துல பொசிஷனை பத்தி பேசுறார். ஆசீர்வாதம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அது மாத்திரமல்லப்பா உங்களுடைய பொசிஷனே மாத்துறார். எந்த அளவுக்கு உங்களை மாத்திருக்கிறாரு இதை நீங்க பாருங்க அப்படிங்கிறார். நம்ம பல நேரங்கள்ல இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம கேட்கக்கூடிய பிரசங்கங்கள், நம்ம விரும்புகிற பிரசங்கங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், நம்ம பல நேரங்கள்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை, அதுக்கு ஏற்ற போல ஒரு பிரசங்கத்தை நிறைய கேட்க இன்னைக்கு ஜனங்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆவிக்குரிய நிலைமையில உங்களுக்கு ஆசீர்வாதம் எவ்வளவு தெரியுமா அப்படின்னா, அது எதுக்கு பிறகு எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு பல நேரங்கள்ல, பல வேலைகள்ல இந்த தேவன் கொடுக்கக்கூடிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களையே நம்ம நிறைய கேட்பதற்கு பழகினதுனால ஆவிக்குரிய நிலையில இருக்கிற ஆசீர்வாதங்களை நினைச்சு பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு நமக்கு அது பெருசா நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படியா, ரொம்ப ஈஸியா போறோம். தெரிந்து கொள்ளப்பட்டோம் பரவாயில்ல, என்ன அவ்வளவுதான் தெரியும். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு உலக பிரகாரமாகவே ஒரு மனிதனை ஒரு பொசிஷனுக்கு, ஒரு வேலையிலையோ இல்ல ஒரு அரசியல் ரீதியாகவோ ஏதோ ஒரு பொசிஷனுக்கு தேர்ந்து கொள்றாங்கன்னா அந்த மனுஷன் அவ்வளவு ஹேப்பியா இருக்கும், அவ்வளவு மகிழ்ச்சி ஆவார். ஏன்னா எனக்கு இந்த நிலையை கொடுத்துட்டாங்கப்பா, நான் இது வரைக்கும் சாதாரண மனுஷனா இருந்தேன், இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஹெச்எம் பொசிஷன், இல்ல ஒரு கல்லூரியில இந்த ஹெச்ஓடி பொசிஷன், இல்ல நான் இந்த வேலை பார்க்கிற இடங்கள்ல ஒரு சூப்பர்வைசிங் பொசிஷன், ஒரு மேனேஜர் பொசிஷன், என் பொசிஷனை மாற்றும் போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஆகும். என்றால் இது உலக பிரகாரமா ஐஸ்வர்யம். ஆனால் நம்ம என்றைக்காவது ஆவிக்குரிய நிலைமையில நான் இந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு யோசிக்கும் பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியாவே தெரிகிறது இல்லை. ஏன்னு கேட்டா ஆவிக்குரிய காரியங்களுக்கான ஒரு எண்ணங்கள் நமக்கு பல நேரங்கள் அதை பற்றியதான மகிழ்ச்சி நமக்கு அது பெருசா தெரியுது இல்லை. ஆனா பவுல் அதை புரிய வைக்கிறார், இல்லப்பா இதுவரைக்கும் நீங்க ஒரு தியானால் என்ற தேவி ஒரு கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பணத்தை கொடுங்க, பொருளை கொடுங்க, செல்வா கொடுங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகும் எனக்கு பணத்தை கொடுங்க, பொருளை கொடுங்க அப்படின்னா அது உலகத்தானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறார். இது நமக்கு எல்லாம் முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுனா அது ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடியது. அதை தேடி நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதற்காக நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வேண்டுதல் எல்லாம் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சிறைச்சாலை கிடந்தாலும் கூட தனக்காக ஜெபம் பண்ணிருக்க மாட்டார், தன்னுடைய தேவைகளுக்காக ஜெபிச்சிருக்க மாட்டார். அந்த நேரத்தில் கூட ஆவிக்குரிய விஷயங்களுக்காகத்தான் ஜெபிப்பார். ஆவிக்குரிய காரியங்களையும் ஆவிக்குரிய ரீதியில ஒரு வளர்ச்சியை அது தேவைகளுக்கு தான் ஜெபிப்பாரே ஒழிய உலக பிரகாரமான ரீதியில எங்களுக்கு இதை தாருங்கள் என்றெல்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா
ஏற்கனவே இந்த தேவனுக்கு அந்த வல்லமை உண்டு, நமக்கு எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பதை அவர் திட்டம் போட்டார். ஆனா நம்முடைய பெரிய ஆசை எல்லாம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய ரீதியிலே நாம் தொய்ந்து போய்விட்டால் அதுல இருந்து மீட்டுக் கொள்வதற்கான ஜெபம் நம்ம நிறைய இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய பிரகாரமாக வாழ்க்கை ரொம்ப கீழே போயிடுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய முன்னேற வேண்டும் என்ற ஜெபங்கள் பல நேரங்கள் நமக்கு இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவோ ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சிக்கான ஜெபங்கள் நம்முடைய ஜெபங்கள்ல பொதுவா இருக்கிறது இல்லை. ஆனா இந்த பவுல் இதை புரிய வைக்கிறாங்க. இல்லப்பா, நீங்க இதுக்கு முன்னாடி வழங்குற தெய்வத்தையும் அதே கேட்கறீங்க, இப்ப வந்து தெய்வத்துக்கிட்டே அதே தான் கேட்கறீங்க, அப்ப என்ன வித்தியாசம் உங்களுக்கு? கேட்க கூடாது அவர் சொல்ற வரல. ஆனா உங்களுடைய ப்ரையாரிட்டி எதுல இருக்குது, உங்களுடைய முதன்மைத்துவம் எதுல இருக்குது, நீ எதுக்காக இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறீங்க? அந்த கடவுள் விட்டு நீங்க போய் பலி செலுத்திட்டு இல்ல ஏதாவது படையில படைச்சிட்டு நன்மையை கொடுங்கன்னு சொல்றீங்க, இந்த தெய்வத்தை வந்து அதெல்லாம் செய்யறீங்க. இவர் செய்ய முடியாதா? முடியும். ஒரு தனிப்பட்ட ஆதாமுக்காக ஒரு தோட்டத்தையே உருவாக்கினவர், 4 நதிகளை ஓட வச்சவர், அவ்வளவு விருட்சங்களை உண்டாக்கினவர், அவருடைய பிள்ளைகளுக்கு தேவை என்னன்னு தெரியுமில்ல, அவர் அதான் செய்வார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம அதிகமான முக்கியத்துவம் இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம செலவிடணும். அதுக்கான ஒரு 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 சிந்தனை நமக்கு எப்பயும் இருக்கும். அதைத்தான் புரிய வைக்கிறாங்க, ஜனங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்க விரும்புறாங்க. நீங்கள் ஏற்கனவே ஆஸ்வதிக்கப்பட்டு விட்டீர்கள், உங்களுடைய பிளஸிங்ஸ் இதெல்லாம் இருக்கு. 2வது, உங்க பொசிஷனை கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்றாங்க. என்ன பொசிஷன்? முதலாவது, அவருடைய பழைய வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க. நீங்கள் யாரா இருந்தீர்கள், உங்களுடைய நிலைமை என்ன? முதல் 3 வசனங்கள் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசியுடைய பழைய நிலைமையை பற்றி பேசுறாங்க. முதல் 3 வசனம் பாருங்களேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாத்தீங்களா, இவருடைய பழைய வாழ்க்கையை பற்றி அவர் பேசும் பொழுது முதல் 3 வசனங்கள்ல 1வது வசனத்துல பேசுறாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 1வது நிலை எப்படி இருந்தாங்க பழைய வாழ்க்கையில? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நிலை. இது நம்ம எல்லாருக்கும் போதும். இப்ப நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி, வரலாறு இருக்கு. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் செய்த பாவங்களை பட்டியலிட்டால் அது எவ்வளவு இருக்கும் பாத்தீங்களா? ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கும் சில பாவங்கள். நான் சொல்றது, பாவியாக இருந்த பொழுது நமக்கு ஒரு டேக் இருக்கு பாத்தீங்க, ஒரு இவர் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாங்க பாத்தீங்களா? இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மீட்டுக் கொள்வதற்கு முன்பதாக அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னா பயங்கர குடியாரமா இருந்திருப்பாங்க, இல்ல பயங்கர ஒரு பலகாரமா இருந்திருப்பாங்க, இல்ல உலக பிரகார பாவத்துல திகைத்திருந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்திருப்பாங்க. ஆனா என்றைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் மாற்றம் வரும். அத்தங்க எபேசியர் சொல்றாரு, நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நீங்க இன்றைக்கு நீதிமான்கள், ஓகே, இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரர், இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள், நமக்கு ஓகே, இன்னைக்கு ஓகே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிக்கிறோம், அதற்காக நம்ம பெரும்பாடுபடுற உண்மைதான். ஆனா நீங்க யாரா இருந்தீங்கன்னு கேட்டா, நம்ம எதெல்லாம் செத்து கிடந்தோமா, மரித்தவர்கள் என்று சொல்வது என்னது? அது அவ்வளவு நம்ம இருக்கிறதே, நம்ம எந்த நிலையில் இருக்கணும்னு உணர்வற்ற ஒரு நிலைமை. நான் பாவம் செய்கிறேன், ஆனாலும் அது எனக்கு உணர்வு இருக்க மாட்டேன், அது பாவமா எனக்கு தெரிய மாட்டேன். ஒரு பாவத்துல இருக்க ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் அது வித்தியாசம். பாருங்க, ஒரு உயிருள்ள ஒரு மனுஷன் முதுகுல ஒரு 10 கிலோ வெயிட்ட தூக்குனா அவனுக்கு பாரமா இருக்குமா இல்லையா? உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் முதுகுல ஒரு 10 கிலோ வெயிட்ட தூக்கி வச்சால் பாரமா இருக்குமா இல்லையா? இருக்கு. அதே இது செத்து போன பணத்து மேல அதே 10 கிலோ வெயிட்ட தூக்கி வச்சா பாரமா இருக்குமா இருக்காதா? அதுக்கு தெரியுமா? ஏன்னா அது எப்படி இருக்கு தெரியுமா? செத்து போயிருக்கு. அதை நம்ம அடிக்கடி வேதத்துல வாசிக்கும் போது யோசேப்புக்கு பாவமாய் தெரிந்தது, அந்த போத்திபாவுடைய மனைவிக்கு என்ன தெரியல, அது பாவமா தெரியல. நம்ம வாழ்க்கை அதுதான் சொல்ற. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பாவம் பாவமாக தெரியல. ஏன்னா நான் எப்படி இருந்தேன்? செத்த நிலை காணப்பட்டேன், எனக்கு தெரியாது அது பாவமாவே. ஆனா இன்னைக்கு பாவம் செய்யலன்னு சொல்லல, செய்தாலும் கூட அது எனக்கு என்ன செய்யுமா உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ செஞ்சுட்டேனே, ஐயோ இந்த பாவம் பண்ணிட்டேனே, ஐயோ என்று என் மனது போட்டு படம் எடுக்குது. பாத்தீங்களா? சில நேரங்கள்ல என்னுடைய உள்ளான மனசாட்சி, உள்ளான உணர்வு என்னை வந்து தூங்க விடுறது இல்லை. ஒரு சின்ன ஒரு பாவமா கூட இருக்கலாம், சின்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பாவத்துல சின்ன பாவம் கிடையாது சொல்றேன், ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அது கூட என்னால பொறுத்துக்க முடியல.
அது கூட என்னால ஐயோ நான் பண்ணிட்டேனே நமக்கு உணர்வு வருது. ஆனால் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் செய்யாத பாவமே இல்லாம இருந்திருக்கேன். அவ்வளவு கொடிய பாவம் செஞ்சிருந்தா கூட எனக்கு பாவம் பாவமாகவே தெரியல. இதைத்தான் அவர் புரிய வைக்கிறார். ஏப்பா, நீங்க உங்களுடைய பழைய நிலை என்ன தெரியுமா? நீங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த நிலையில இருந்தீங்க, சுத்த நிலையில இருந்தீங்க. நீங்க செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் கொஞ்சம் பட்டியலிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை என்ன? இன்னைக்கு நான் இப்ப என்ன பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா, இதே இது 2004 முன்னாடி வரைக்கும், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நான் என்னென்ன பாவம் செய்தேன் நல்லாவே தெரியும். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தான் சொல்றேன். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை கண்டறிவதற்கு முன்பாக வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தேன் என்று கேட்டால், நான் செத்த நிலையில காணப்படுறேன். இதுல அக்கிரமங்களிலும் பாவம். எனக்கு பாவம் தெரியல. ஆனா என்றைக்கு என் மனது புதிதாக்கப்பட்டுச்சு, என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாளில் இருந்து ஒரு சின்ன குறைதான். ஆனா என்னால அதுல இருந்து வாழ முடியல, அப்படியே இருக்க முடியல. நான் மன்னிப்பு கேட்காம தேவனுடைய சமூகத்துல போயிட்டு ஆண்டவரை மன்னிப்பு சொல்லாம என்னால அடுத்த நொடி என்னால பாஸ் பண்ண முடியல. அதான் இன்னைக்கு உங்களுடைய நிலைன்னு சொல்றாரு. உங்களுடைய பழைய வாழ்க்கை என்ன? அக்கிரமங்களில் பாவங்களில் மறித்த நிலை. இரண்டாவது நிலையை பேசும்பொழுது 2வது சொல்றாரு, இரண்டாவது நீங்க யாரா இருந்தீங்க? விசுவாசியுடைய பழைய நிலைமை என்ன? முதலாவது அக்கிரமங்களில் பாவங்களில் மறித்த நிலை. 2வது வசனத்துல நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடந்து கொண்ட நிலைமை. இரண்டாவது இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடந்த ஒரு நிலைமை. இரண்டாவது அர்த்தம் பேசுறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் தெய்வீக வார்த்தைக்கு அந்த வழக்கத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தனா இல்ல. என் வாழ்க்கையில ஜெபம் இருந்திருக்காது, என் வாழ்க்கையில வாசிப்பு இருந்திருக்காது, ஊழியர் இருந்திருக்காது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்றேன். ஆனா என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிய ஆரம்பிச்சனோ அதுக்கு பிறகு உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்ததல்ல, தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாதையில நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். உலகம் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உலக வழக்கில் எனக்கு பல நேரங்கள்ல இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு பாதைகளை அமைத்து கொடுத்திருக்குமானால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ நான் அதற்கு பிறகு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன், வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் என்று சொல்லி வாழ ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இரண்டாவது விசுவாசுடைய பழைய நிலை என்னவென்றால், நீங்கள் யாரா இருந்தீங்க? செத்திருந்தீங்க. நீங்க யாரா இருந்தீங்க? உலக வழக்கத்திற்கேற்றபடி நடந்தீங்க. மூன்றாவது ஒரு சொல்றாரு பாருங்க, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய கீழ்ப்படியவன் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்துகிட்டேன். மூணாவது நிலைமை அதுதான். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடி, பிசாசுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிச்சு. பிசாசு சொல்றதெல்லாம் அப்படியே அதுதான் நமக்கு அது நல்லா இருந்துச்சு, இன்பமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது என் மாம்சத்தை, என் மனதை பிரியப்படுத்துச்சு. அதான் 3வது சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்க யாரா இருந்த நிலைமை என்ன? பிசாசானவன் இந்த அதிகாரத்து பிரபுவாகிய பிசாசம் எதெல்லாம் சரி என்று சொன்னானோ அதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம், இன்னைக்கு உங்களுக்கும் இந்த மாம்சத்துக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் போராடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த போராட்டம் நான் சாகர வரைக்கும் முடிய போறது இல்லை. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாரே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பேச தனக்கு இருக்கிற போராட்டத்தை பேசுறாருல. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் முடிய மாட்டேன். நான் தேவன் நான் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். ஓப்பனா தன்னை பத்தி பேசுறாரு. அவர் அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு பெரிய ஊழியக்காரர், தன்னுடைய நிலைமையை பேசுறாரு. எனக்கு இன்னைக்கும் நீங்க தான் நினைக்கிறீங்க நான் பெரிய அப்போஸ்தலன், ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். பெர்சனலா எனக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். நன்மை செய்வதும் என்ன என் இடத்துல இல்லைங்கிறார். எவ்வளவு ஓப்பனா பேசுறாரு பாருங்க. அதான் உண்மையும் கூட. இன்னைக்கு இப்படி நின்று பிரசைமெண்ட் போயிடலாம், ஆனா பெர்சனலா இருக்கக்கூடிய அந்த அந்த காரியம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு 39 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாலிப வயதுல இருக்கக்கூடிய எல்லா டெம்டேஷன், எல்லா சோதனைகளும் எனக்கு இருக்காது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு இருக்காது நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் இருக்கு. அது எத்தனை வயசு ஆகும் பரவாயில்ல. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படினாலும் அது எனக்கு பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காரு. ஆனா ரட்சிக்கப்பட்டு வேதத்தை அறிய ஆரம்பித்து தேவனோடு கூட நல்ல உறவுக்குள்ள வந்த பிறகு இந்த மாம்சத்துக்கும் எனக்கும் ஆவிக்கும் இடையே போராட்டம் அது முடியவே முடியாது. அது பயங்கர போராட்டம்.
ஆனா ஜெயிக்க வேண்டியது உள்ளான மனுஷனா தான் இருக்கும். அதான் மிக முக்கியம். ஆவிக்குரிய மனுஷனா ஜெயிக்கணும். அது ஒரு நாளும் நம்மளை தோற்கடிச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய மனிதன் தோற்கக்கூடாது. அவன் பலப்படுவதற்குத்தான் இந்த வேத வாசிப்பு, ஜெபம், ஆவிக்குரிய மனிதர்களோடு நட்பு, இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதான் சொல்றேன், இந்த அதிகார பிரபு இன்னைக்கும் நம்மள ஆட்சி செய்ய விரும்புகிறான். நம்ம இடத்துல வந்து நம்மள வந்து எப்படியாவது பாவத்துல விழ முயற்சி பண்ணுகிறான். இதுல எத்தனை பேர் விழவும் செஞ்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய போதகர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய மனிதர்கள் கூட, நன்றாய் வாழ்ந்தவர்கள் கூட எத்தனையோ பேர் விழுந்த நிலையில இருக்கிறாங்க இன்னைக்கு. இது காரணம் என்ன தெரியுமா? இந்த போராட்டம் இருக்குங்கிறத நம்ம எப்பவுமே நம்ம ஒத்துக்கிறோம். எஸ், எனக்கு இருக்கு. நான் பரிசுத்தமானதான் கிடையாது. நம்ம யாருமே அப்படி சொல்லவும் முடியாது. நிலைமையின்படி நம்ம பரிசுத்தவான்கள் தான். ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையின்படி இந்த போராட்டம் இருக்குதான். இந்த போராட்டத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அது முக்கியம். ஒவ்வொரு நாள் எங்களுக்கு எஸ்பிசில கற்றுக் கொடுத்த ஒரு வாத்தியார் சொல்லுவார் அடிக்கடி, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போதெல்லாம் சொல்றதான், அன்று நான் பரிசுத்தவான் கிடையாது, ஆனா நான் பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் மட்டும் எனக்கு அனுபவிச்சாதீங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நான் வந்து யோசிப்ப போல இல்லாம சிம்சோனை போல மாறிடலாம், ஒருவேளை தாவீதை போல இருக்கலாம், திடீர்னு விழுந்துடலாம். ஆகவே எனக்கு தயவு செய்து என்ன செஞ்சாதீங்க, சூழ்நிலையை கொடுத்துறாங்க. அப்படி அந்த சூழ்நிலை ஒருவேளை வந்தா நான் யாருங்கிறது ஒருவேளை பிசாசு கண்டுபிடிச்சிருவான். அதனால எனக்கு இந்த சூழ்நிலையை கூட அவங்க அனுமதிச்சிடாதீங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த எங்களுக்கு அதை டீச் பண்ண டீச்சர் சொல்லுவாரு. அது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே பொருந்தும்ல. நமக்கு சூழ்நிலைகள் அமையாத வரைக்கு நம்ம ஒருவேளை நல்ல ஒரு ஊழியக்காரனாய் நல்ல ஒரு மனிதர்களாக இருக்கலாம். ஒருவேளை பாவம் செய்வதற்கான அத்தனை சூழல்களும் நமக்கு சாதகமாய் அமையும் பொழுது எப்படி இருக்கிறேன், அது மிக முக்கியம். அதுக்குதான் அந்த மனுஷன் யோசிப்பு இருப்பார். அற்புதகரமான ஒரு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான நல்ல ஒரு உதாரணம். தனிமையான வனாந்தரம், யாரும் பார்க்கல, இவர் விழுந்திருக்கலாம், இவர் சோதனை விழலாம். அது எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய நிலையில ஸ்திரப்பட்டவராய் ஜெயித்தார். இந்த எபே சபையை சொல்றாரு, நீங்கள் யாரா இருந்தீங்கன்னு கேட்டா, முன்னாடி இந்த அதிகார பிரபுவாகி பிசாசானவன் சொன்ன அத்தனை கேட்டீங்க, அது பெரிய பிரச்சனையாவே இல்லை, உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த பிரபு செத்துறல, அவன் இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா செயல்படுறான். அவன் மத்தவங்களை விட்டுருவான். அவனுடைய போராட்டம் எல்லாம், அவனுடைய யுத்தம் எல்லாம் யாருக்கு மேலதான் கேட்டா, நம்ம மேலதான். யாரு மேல? ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை வீழ்த்துவதுதான். அதைத்தான் பேதுரு சொல்வாரு, அவன் யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல் என்ன செய்யறானா, அவன் ஒரு நாள் 2 நாள் இல்ல, டெய்லி வகை தேடி காத்திருக்கிறான். அது எப்பவும் விழலாம், எப்பனாலும். நான் எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே விழுவதற்கு எனக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவேதான் நம்ம எப்பயுமே தைரியமாக, எப்பொழுதுமே வசனத்திலே நம்ம நிலைத்திருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கவே முடியும். இந்த விசுவாசத்தை புரிய வைக்கிறாங்க. நீ யாருப்பா? இன்னைக்கு ஓகே, நீங்க சொல்றீங்க நான் வந்து நல்ல விசுவாசிப்பா, உங்க ஊழியர் யாரு? அப்ப பவுலடிகளா? பவுலுடைய சச்சா நீங்க பெருமை பயங்கரமா இருக்கலாம் ஒருவேளை. ஆனா அவர் சொல்ற, நீங்க யாரா இருந்தீங்க தெரியுமா? இதுதான், அக்கிரமங்களை செத்து கிளம்பீங்க, பாவங்களை செத்து கிளம்பீங்க, உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியெல்லாம் நடந்தீங்க. அது மாத்திரமல்ல, ஆகாயத்து அதிகார பொறுப்புடைய அடக்கையில நீ நடந்தீங்க. 4வது அதே 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே யாரா இருக்கோமா, மாம்ச இச்சையின்படியெல்லாம் நடந்தோம். அப்ப 4வது நிலைமை என்ன? மாம்ச இச்சையின்படி நடந்த நிலைமை. மாம்ச இச்சை, என் மாம்சம் எதெல்லாம் விரும்பிச்சோ, என் மாம்சம் என்னெல்லாம் சொல்லிச்சோ, அதையெல்லாம் செய்யக்கூடிய நிலையில தான் இருந்தேன். உண்மைதான், நம்ம எல்லாருடைய வாழ்க்கை ஒரு காலம் அப்படியே இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்றைக்கு இந்த வேத அறிவு நமக்குள்ள வர ஆரம்பிக்குதோ, அதான் வசனம் நெருங்கதான், வசனம் எனக்குள்ள வரதான் என் ஆவிக்குரிய நிலைமை கொஞ்சமா கூடும். இல்லைன்னா வந்து அப்படியே தான் இருக்கு கடைசி. அதான் சொல்றேன், நீங்கள் மாம்ச இச்சையின்படியே நடந்தீங்க, மாம்ச இச்சிக்கிறத அப்படியே செஞ்சுருவீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா வச்சு ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு என் மாம்சம் சொல்லுது, ஆனா என் ஆவியும் பேசுது. இந்த 2க்கும் போராட்டம் அது வந்து முடிய மாட்டேங்குது. நமக்கு எளிதாக அதை செய்ய முடியல. அந்த முன்னாடி செஞ்ச பாவத்தை இன்னைக்கு என்னால செய்ய முடிகிறது இல்லை. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளவுதான். அத முற்காலத்தில் இருந்தீங்க. அடுத்து அதே 3ஆவது சொல்ற பாருங்க, மாம்சம் நடந்தீங்க. அப்புறம் நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களெல்லாம் என்ன செஞ்சோமா செய்து, சுபாவத்தினாலே மற்றவரை போல கோப ஆக்கினியின் பிள்ளைகளா இருந்தோம் சொல்றாங்க. அப்ப 5வது நிலைமை, கோபாக்கினியின் பிள்ளைகள்.
என் மாம்சமும் மனசும் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்து இருந்து தெய்வத்துடைய கோபத்துடைய ஆக்கினை அமலுச்சு. அந்த கோபாக்கினின் பிள்ளைகள் நம்ம இருந்தோம். இன்னைக்கு யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றோம். இன்னைக்கு நம்ம யாரு? ஏன்னா எங்களுடைய தகப்பன் கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்றோம். அவர் நாங்க ஆராதிக்கிறோம் சொல்றோம். அவர்தான் எங்களுக்கு எல்லாமே சொல்றோம். ஆனா முன்னே நீங்க யாரு என்றால் கோபாக்கினின் பிள்ளைகள். இன்னைக்கு பரலோகத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். இது எவ்வளவு பெரிய சேஞ்ச் பாத்தீங்களா? பின்னாடி இது படிப்போம் புதிய நிலைகள். ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு, கோபாக்கினின் பிள்ளைகளாக நீங்க இருந்தீங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு அந்த கோபம் நம்ம மேல இல்ல. கர்த்தருடைய கோபம் அறவே அகற்றப்பட்டாச்சு. அந்த கோபம் என்ன இருந்த பொழுது அந்த கோபத்தை அகற்றுவதற்காக அந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்ததினாலே அந்த கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார். கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்த நிலையை பற்றி பேசுறார். அப்புறம் நேரம் 11ஆம் வசனத்துக்கு வந்தோம் அப்படின்னா அடுத்து நம்முடைய பழைய நிலையை பேசுறா பாருங்க. முதல் 3 வசனமும் அடுத்த 11, 12 வசனத்திலே பழைய நிலையை பேசும்பொழுது, ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி நம்ம ஆராதமாம் புறஜாதியாராய் இருந்த நிலை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பிட்டு பேசுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உருவாக்கும். ஆனா அவங்களோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது சொல்றாரு, முன்னே நீங்கள் மாம்சத்தின்படி புறஜாதியாரா இருந்தீங்க, புறஜாதி இருந்த நிலையில இருந்தீங்க. அப்புறம் சொல்றாரு, மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள். அப்ப விருத்த சேதனம் இல்லாத நிலைமைக்கு சொல்றாங்க. இந்த 11, 12 வசனத்துல இஸ்ரவேல் ஜனத்தை இந்த பக்கம் வச்சுட்டு அவங்களோடு கம்பேர் பண்ணி பேசுறாரு. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நீங்களும் பிள்ளைகளா மாறிட்டீங்க. எப்படி? ஒரு காலத்துல நீங்கள் இவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது நீங்க யாரா இருந்தீங்க கேட்கும் பொழுது, நீங்கள் புறஜாதிகள், நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அது மாத்திரமல்ல, நீங்க 12ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்கள். இதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா அவங்கதான். ஆனா இப்ப யாரா மாறிட்டோம்? நம்மளும் அந்த காணியாட்சிக்குள்ள வந்துட்டோம். நாம அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் அவ்வளவுதான், அது மட்டும்தான் கர்த்தருடைய தேசமா, கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா தேசத்துல இருக்கிற, தமிழ்நாட்டுல இருக்கிற, இந்த மவுன்ஸ்ல இருக்கிற நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் என்று கேட்டால் அதுதான் ஒரு பெரிய கிருபை. நம்ம யாரு சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்கள். அந்த ஆளு கிடையாது, தேவ பிள்ளைகள் கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி மாறிட்டோம் சொல்றாரு. கிறிஸ்துவை சேராத நிலைமை. அப்புறம் அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். பாத்தீங்கன்னா அந்த நிலைமை தான் இருக்கும். இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர் என்ற நிலைமை. அப்புறம் அதே 12ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா 12 வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களான நிலை. நம்ம வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒடுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அந்த உடன்படிக்கை, அந்த வாக்கு தத்துவத்தை அருளிய அதே தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதம், அதை விட மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிலையில நம்ம இருந்தோம். 12ஆம் அடுத்து பார்ப்பது, நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். அப்புறம் சொல்றாரு பாருங்க 12வது காரியம், நம்ம தேவன் அற்றவர்களா இருந்தோம். ஏறக்குறைய 12 நிலைமை பேசுறாரு. ஒரு விசுவாசியுடைய பழைய நிலைமை பற்றி பேசும் பொழுது 12 விதமான நிலையை பேசுறாரு. அது 11ஆம் 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிக்கும் பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களா இருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம், புறஜாதிகளா இருந்தோம், அப்புறம் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரா இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம். இதுதான் இந்த 12 நிலை தான் நம்முடைய பழைய வாழ்க்கை. இதைத்தான் எபேசு சபையாருக்கு பவுல் சொல்றாங்க. நீங்க யாருப்பா அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நீங்கள் சொல்வதற்கு நிறைய பெருமை பாராட்ட நிறைய இருக்கு. நாங்களாம் பவுல் மூலமாக ரசிக்கப்பட்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியனுக்கு நாங்க அந்த சபையில வளர்ந்து வர்றோம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. எங்க திருச்சபை தான் நிறைய கடிதங்கள் எழுதப்பட்டுச்சு, சபைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய பெருமை, உண்மைதான். அநேக ஊழியக்காரர்கள், அது மிக முக்கியமாக யோவான் போன்று, பவுல் போன்று, தீமோத்தி போன்று, அப்போலோ போன்று பெரிய பெரிய ஊழியக்காரர்களாம் ஊழியம் செய்த ஒரு சபை. அப்படிப்பட்ட ஒரு பெருமை, உண்மைதான். ஆனா நீங்க யாரா இருந்தீங்க முன்னாடி? உங்களுடைய நிலைமை என்ன? இந்த 12 நிலைமை பேசுறாங்க. இந்த 12 நிலை படிக்கல. அக்கிரமங்களினால் பாவங்கள் மரித்த நிலை, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நடந்து கொண்ட நிலை, ஆகாயத்து அதிகாரப்பறவை ஆவிக்கேற்றபடி நடந்த நிலைமை, மாம்ச இச்சின்படி நடந்த நிலைமை, கோபாட்டின் பிள்ளைகளாய் இருந்த நிலைமை, மாம்சத்தின்படி புறஜாதிகள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள். இந்த நிலைதான். இப்ப அப்படியே 4ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் வரைக்கும் the new position of the believers, விசுவாசிகளுடைய புதிய நிலைமை.
இதெல்லாம் அவங்க படிக்க 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 அவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு மகிழ்ச்சி. எங்களுடைய பிளஸிங் அங்க வேற மாதிரி தேடிட்டு இருந்தோம். முதல் அதிகாரத்துல அதை பத்தி பேசி முடிச்சிட்டாங்க. இதுதான் பிளஸ், உண்மையான பிளஸிங், உண்மையான ஆசீர்வாதம்னா இதுதான் பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் உலகத்திலே கோடிகளை சம்பாதித்து தெரிந்து கொள்ளப்படாமல், மீட்கப்படாமல், முத்திரையிடப்படாமல், ஆவிக்குரிய மனிதராய் மாறாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து உங்களுக்கு மறுமையில வாழ்க்கை கிடையாது. ஆனா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லாம இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கைகள் இல்லாம இருக்கலாம், ஐஸ்வர்யங்கள் இல்லாம இருக்கலாம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இருக்கிறதையே பெரிய ஐஸ்வர்யம், பெரிய ஆசீர்வாதம். அப்ப நீங்க அழிந்து போகிற ஐஸ்வர்யமா அழியாத ஐஸ்வர்யமான்னு கேட்டா நீங்க எதை தேடுங்கிறான்னு கேட்டா அழியாத ஐஸ்வர்யத்தை தேடுங்கன்னு சொல்லி முதல் அதிகாரத்திலே அற்புதகரமாய் அவர்களை வழிநடத்தி விட்டு இரண்டாம் அதிகாரத்திலே உங்களுடைய பொசிஷனை கொஞ்சம் யோசிங்க. உலகம் உங்களை பார்க்குது, இந்த பட்டணத்துல உங்களை பாக்குறாங்க, நீங்க யாருங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. முன்னே இப்படி இருந்தீர்கள், இந்த 12 நிலையில நீங்க இருந்தீங்க, இப்பொழுதோ எப்படி இருக்கிறீங்க? நியூ பொசிஷன் என்ன, உங்களுடைய புதிய நிலைமை என்ன? இதை நீங்க தயவு செய்து மனசுல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும், பின்பு 13ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஏறக்குறைய 10 நிலைமை பத்தி பேசுறார். விசுவாசிகளுக்குடைய புதிய நிலைமை என்ன, இன்றைக்கு உடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டா 4ஆம் வசனத்துல 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, 5ஆம் வசனத்தை படிங்க பார்க்கும்போது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே என்ன செஞ்சாராம்? உயிர்ப்பித்தார். முதல் வசனத்துல முதல் நிலைமை என்னவா இருந்துச்சு? செத்து போய் கிடந்தோம் சொன்னது. இங்க முதல் நிலைமை என்ன தெரியுமா? செத்த நம்மள என்ன பண்ணாரா? உயிர்ப்பிச்சாப்பா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். என் பொசிஷன் என்னப்பா? மரிச்சவனை உயிரோட எழுப்பிட்டாருப்பா. எதுல மரிச்சு போயிருந்தேன்? பாவத்துல மரிச்சு போயிருந்தேன், அக்கிரமங்களை மரிச்சு போயிருந்தேன். பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அதனுடைய விளைவு வந்த சாபம், எதிர்கால நரகம், இது இவ்வளவுல நான் இப்படி இருந்த என்னைய ஒருத்தர் தன்னுடைய மிகுந்த அன்பு, மிகுந்த இரக்கத்தினாலே என்னை என்ன பண்ணிட்டார்னா, எனக்கு ஒரு புதிய பொசிஷனை கொடுக்கிறார், புதிய ஒரு நிலைமையை கொடுக்கிறார். இன்னைக்கு நான் யாருன்னு கேட்டா, நான் செத்தவன் அல்ல, நான் உயிரோடு எழுப்பப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்பதை சொல்றேன். சொல்ற இங்க வேதத்திலே வாசிக்கும் பொழுது என் புதிய நிலைமை என்ன? உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமை. இதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி வரும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நான் யாருப்பா? ஒரு காலத்துல அப்படி இருந்து விடுது. ஆனா இன்னைக்கு பாவம் சுற்றி இருக்குது, என்னை சுத்தி தான் இருக்குது, அக்கிரமங்களும் என்னை சுற்றி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நான் அதுல பங்கிட எனக்கு முடிய மாட்டேங்குது, என்னால போக முடியல. ஏன்னு கேட்டா, ஒரு காலத்துல அதுல செத்துதான் இருந்தேன். ஆனா என்னை ஒருத்தர் உயிர்ப்பிச்சுட்டு இனி அங்க போய் செத்துறாரான்னு சொல்லி என்னை உயிர்ப்பிச்சிட்டார். இப்ப என்னுடைய நிலைமை ஜீவனுள்ள ஒரு நிலைமை. கர்த்தர் எனக்குள்ள ஜீவனை கொடுத்துட்டார், என்னை உயிர்ப்பிச்சிட்டார். அந்த இதை நீங்க பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிற, அதைத்தான் நீங்க மனசை வச்சுக்கோங்க. எபேசியர் சொல்லுகிறார், உங்களுடைய புதிய நிலைமை என்ன? உயிர்ப்பிக்கப்பட்ட நிலை. ரெண்டாவது நிலைமை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 7ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பிட்டாரா? எழுப்பிட்டு என்ன பண்ணாரா? எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தாராம். யாரோடு கூட? கிறிஸ்துவோடு கூட உட்கார வச்சிட்டார். இது அடுத்த ஒரு பெரிய என் பொசிஷனை பாருங்க, எவ்வளவு உயர்த்து கொண்டு போறாரு. ஒண்ணு மரிச்சவனை உயிரோடு எழுப்பிட்டாரு, ரெண்டாவது எழுப்புன இணைய உட்கார வைக்கிறார். எங்க போய் கேட்டா அந்த ஓரத்துல உட்கார அப்படி கிடையாது. மனிதனுக்கும் தெய்வத்துக்குரிய பெரிய வித்தியாசம் அதுதான். என் தெய்வம் அவர் உயரத்துக்கு என்ன உயர்த்துறார், அவர் எந்த லெவல்ல இருக்கிறார், எந்த உயரத்துல இருக்கிறார், உன்னதங்களிலே சொல்ற பாத்தீங்களா. எனக்கு இந்த பூமியிலே ஒரு இடத்துல அவருக்கு ஒரு இடத்த ஒதுக்கி இருந்துப்பான்னு சொல்லிடலாம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாரு? அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்னை உயிரோடு எழுப்பிட்டு அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கிறார். நம்ம இமேஜின் பண்ணி பாக்குறீங்களா? என்னைக்காவது நம்ம ஒரு நாள் அப்படியே மருவமாக போறோம், அது எப்படி இருக்கு நினைச்சு பாத்துருக்கீங்களா? உங்க சரீரம் மருவமாக போகுது, யோசிச்சிருக்கீங்களா? எப்படியாது எப்படி மருவமாகும்? நம்ம அப்படியே போக ஒரு இமைப்பொழுதுலே நம்மளும் போக போறோமா, அப்படியே பறக்க போறோம். சில ஏரோப்ளேனை பார்த்தா என்னைக்கு போக போறோம் யோசிச்சிருப்போம். ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம ஏரோப்ளேன் இல்லை, நம்ம உடம்பே போக போதும், சரீரமே மகிமை சிரமமா போக போதும். அதெல்லாம் யோசிக்க ரொம்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா?
எங்க போக போகுதான்னா என் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிற அந்த இடத்துக்கு. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்காக உட்கார செய்தால் சிங்காசனம் சீட்டு போட்டிருக்கு அப்படின் போது நம்ம யோசிக்க கூடாது. இந்த கல்யாண வீட்டுல போட்டு தர அந்த சிங்காசனம் மாதிரி யோசிக்க கூடாது. கணவனை போடுவாங்கல்ல சோபா செட் மாதிரி, நம்ம பரலோகத்துல சோபா செட்டா போட்டிருப்பான்னு கிடையாது. அந்த நமக்கு தத்துருவமாய் ஒரு வெளிப்பாட்டை நமக்கு இப்படித்தான் இருக்க போறோம்னு சொல்றாரு. அப்படி நிலைமை பேசுறாரு. அவ்வளவுதான். அவர் இருக்கிற அந்த இடத்துல அவரோடு கூட என்னையும் அப்படி ஈக்குவலா உடற இருக்கிறார்னா எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய பாக்கியமான அந்த ஜனங்களுக்கு அதை புரிய வைக்கிறார். எப்பா, உங்களை எழுப்பினது மாத்திரமல்ல, என்ன பண்ணிட்டாரா, உங்களை அப்படியே கொண்டு போய் அவரோடு கூட உட்கார வைக்கிறார். இந்த பூமியிலே நான் எப்படி இருக்கிறேன்னு 2வது பட்சம். ஆனா மரித்த பிறகு நான் எங்க இருக்க போறேங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். மிக முக்கியமான விஷயம். இந்த கண் மூடி முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்பதான் புது வருஷம் ஆரம்பிச்ச இருந்துச்சு. நியூ இயர் இப்பதான் ஜனவரி வந்த மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வந்துருச்சு. இன்னைக்கு 10ஆம் தேதி ஆயிடுச்சு. 10, 11 ஆயிடுச்சு அன்னைக்கு. இன்னும் கொஞ்சம் கண்ண மூடி முடிச்சுட்டு அந்த வருஷம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். வருடங்கள் முடிய 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 நம்ம எல்லாரும் எதை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு வருஷம் போக போக, போன வருஷம் எனக்கு 38 வயசு, இப்ப என்ன 39. வருஷம் போக போக நான் ஒரு நோக்கி எதிர்நோக்கி போய்கிட்டே இருக்கிறேன். எதை நோக்கி என்றால் என் தெய்வத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டே நான் போய்கிட்டே இருக்கேன். பக்கத்துல போயிட்டு இருக்கேன். ரொம்ப நெருங்கிட்டே அர்த்தம். இப்ப ஏதோ திருமணமான மாதிரி இருந்துச்சு. பார்த்தேன்னா 39 வயசு. அடுத்த வருஷம் 40. அங்கிள். இப்பயே ஏற்கனவே நிறைய அங்கிள் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தோரணை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணான்னு கூப்பிட்டு இருந்த நிறைய பேர் சர்ச்சைகளை இப்ப அங்கிள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப புரிஞ்சிருச்சு, சரி கொஞ்சம் நரைச்ச முடி ஆயிடுச்சு, கொஞ்சம் வயசாயிருச்சு, கொஞ்சம் தொப்பை போட்டாச்சு. அப்ப நம்ம அங்கிள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வந்துடும், தாத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. தாத்தான்னு சொன்னப்போ அவ்வளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை சின்ன பையனா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிலங்கடி மாறி 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 வருஷங்கள் ஓட 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 ஒண்ணு நமக்கு புரிய வருது. நம்ம ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி போய்கிட்டே இருக்கும். என்றைக்கு நாளைய தினம் நம்பிக்கை இல்லை, நமக்கு விருப்பம்ங்கிறது இல்லை. ஆனா இங்க கண்ணமுன்னா நமக்கு இருக்கிற பெரிய மகிழ்ச்சி என்ன கேட்டீங்கன்னா, ஐயா ஒரு காலத்துல செத்து போய்க்கிறேன், அப்படியே விட்டுருந்தாரு அப்படின்னா அப்படியே போயிருக்கு. என்னை எழுப்பிட்டாரு. எழுப்பி அவரோடு கூட இன்னைக்கு நான் கண்ணவால எங்க போய் உட்கார போறேன்னு கேட்டா அவர் சமூகத்தை அவரோடு கூட இருக்க போறேன். இதை விட நமக்கு என்னங்க ஆசீர்வாதம், ஐஸ்வர்யங்கள் உலகத்துல. அதான் எபேசியர் சொல்ற, புரிய வைக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட நிலை, உட்கார வைக்கிற நிலை, 3வது நிலையை பற்றி நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அது அந்த 7ஆம் வசனத்துடைய கீழ்ப்பாகத்துல பாத்தீங்க அப்படின்னா, இயேசு நம்மை அவரோடு கூட எழுப்பப்பட்டோம். 2வது உன்னதங்களை அவரோடு கூட உட்கார வைக்கிறார். அதுக்கப்புறம் 13ஆம் வசனத்தை நீங்க வந்தீங்க அப்படின்னா நேரடியா 13ஆம் வசனத்திலே நீங்க பார்க்கும் பொழுது, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறார். 4வது நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 உயிர்ப்பிக்கப்பட்ட நிலை, 2வது கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்ட நிலை, 3வது உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்ட நிலை, 4வது தேவனுக்கு சமீபமாய் மாறிட்டோம். முன்னே தேவனற்றவர்னு படிச்சோம்ல, பழைய நிலைமையில படிக்கும் நம்ம தேவனற்றவர்னு படிச்சோம். ஆனா இன்னைக்கு அந்த தேவனுக்கு சமீபமாய் மாறிட்டோம். ரொம்ப பக்கத்துல இருக்கும். தேவனுக்கு சமீபமாய் கர்த்தர் நினைச்சிருக்கிறானா, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு மிக நெருக்கமாய் கொண்டு போயிட்டார். மிக நெருக்கமா. அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது, பகையை சிலுவையினாலே கொன்று அதனால இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனோடு ஒப்புரவான நிலை. ஒரு காலத்திலே நான் தூரமாய் நின்றிருந்தேன், தேவனுக்கு பகைஞனா நின்று கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னை ஒப்புரவாக்கிட்டார் கிறிஸ்துவானவர். அவரோடு கூட சமீபமாய் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவரோடு ஒப்புரவாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன். 18ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் பேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பிதாவினிடத்தில் சேரக்கூடிய சாக்கியத்தை பெற்றிருக்கிற நிலைமை. பிதா இருக்கிற ஒரு இடத்துக்கு, அதான் இயேசு சொன்னாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை என்று ஒருவர் அங்க போக முடியாது. அப்ப பிதாவினிடத்துல போகக்கூடிய ஒரு சாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் பகையை கொன்று சிலுவையை சுமந்து அவர் மரித்து அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்ததுனாலே அந்த சாக்கியத்தை கொடுத்துட்டார். அந்த பாதையில என்னை கொண்டு போய் விட்டுட்டார். அவ்வளவுதான். பிதா இருக்கிற இடம் எனக்கு தெரியாது, பிதாவை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அங்கிருந்து வந்த கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு எங்க போக முடியும் என்று கேட்டால் ஒரு இடத்துல போக முடியும். அதான் நானே வழி.
அந்த அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவரை நீ நேரம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறான்னு கேட்டா, என் தேவன் பிதாவானவர் இருக்கிற அந்த பரிசுத்தமான நகரத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த இடத்துக்கு போயிடும். அதான் சொல்றது, பிதாவிடத்துல சேரும் சாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் சொல்லுகிறான். 19ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, நீங்கள் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் கிடையாதுப்பா, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டார் சொல்றார். நம்முடைய நிலைமை என்ன? நம்ம ஒரே நகரத்தான், ஒரே வீட்டார். இதுல பெரிய சாக்கி, பெரிய வாக்கியமா நினைக்கிறேன். ஒரு காலத்துல இதை எழுதின பவுலை நம்ம பார்க்க போறோம். இந்த வேதாகமத்துக்கு அநேக பரிசுத்தவான் நம்ம பார்க்க போறோம். ஏன் நமக்கு முன்னாடி மரித்த அநேக பரிசுத்தம், நம்மோடு கூட வாழ்ந்த நிறைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரே நகரத்திலே, ஒரே வீட்டிலே நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய நிலைமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பெரிய சாக்கியம் நமக்கு. பல பேரை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேரை குறித்து நம்ம அறிந்திருப்போம். அவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமை. சில பேரும் நம்மளாம் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம். இந்த பூமியில வாழும் பொழுது இப்படி எல்லாம் இருந்தாங்கப்பா, சீகன் பால் நமக்கு தமிழ் வேதாந்தத்தை கொடுத்தாரு, எப்படி இருந்திருப்பாரு, அவர் நேரம் பார்த்து என்னெல்லாம் பேசலாம் அப்படிலாம் யோசிக்கும் பொழுது பெரிய ஆச்சு. முதல் ரத்த சாட்சி ஸ்தேவான், அவரெல்லாம் எப்படி இருந்திருப்பாரு, நம்ம ஒரு நாள் பார்க்க போறோம். இதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு. இந்த எண்ணமெல்லாம் நமக்கு அடிக்கடி அந்த பரலோகத்தை குறித்த எண்ணங்கள் வரும்பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்ய போறோம். ஒரு நாள் கர்த்தரை பார்க்க போறோம், தேவ சமூகத்தில் இருக்க போறோம், ஒரே நகரத்தாய் ஒரே வீட்டாரா இருக்க போறோம். 21ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நம்ம எல்லாம் யார் என்று கேட்டால் பரிசுத்த ஆலயம் சொல்றாங்க, கர்த்தர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லுறாங்க. நம்ம அவருடைய ஆலயமாக பாவித்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுதுதான் 22 சொல்லுவாங்க, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய சபையை பத்தி பேசுறார், அது நான் தான் சொல்றாரு. அப்ப பரிசுத்த ஆலயம் என்கிறார் நம்மள, அவருடைய வாசஸ்தலம் என்று சொல்கிறார் நம்மள. அப்ப எவ்வளவு பெரிய மேன்மைக்குரியவர்கள் நம்மள பாருங்க. என்னைய ஒரு காலத்திலே பாவத்தை செஞ்ச இத இப்ப என்ன சொல்றாரு, இதாப்ப ஆலயம், நீங்க தான் என் வாசஸ்தலம், உங்க கூட வாசம் பண்றீங்க, நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், இதை ஆலயமாக பாவிக்கிறார். எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. அதெல்லாம் இதை ஆலயம் நினைக்கும் பொழுது இந்த உடம்பை, இந்த சரீரத்தை, இந்த கையினால எவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறேன், இந்த காலுனால எவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறேன், என் சிந்தையில எவ்வளவு தவறு பண்ணிருக்கிறேன், என் இருதயத்துல எவ்வளவு தவறு பண்ணிருக்கிறேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் புதிய பொசிஷன் என்ன தெரியுமா, நான் பரிசுத்த ஆலயம் என்கிறார். என்னை பரிசுத்த ஆலயம் என்கிற நிலை. இரண்டாவது, தேவனுடைய வாசஸ்தலம், அவர் வாசம் பண்ணுகிற இடமா மாத்திட்டார், பெர்மனன்ட் பிளேஸா மாத்திட்டார். அவர் என் கூட தான் வாசம் பண்றார். நான் எவ்வளவு முறை தீமை செய்தாலும் பாவம் செய்தாலும் இந்த ஆவியானவர் அவிட்டு போடப்படுகிறாரே ஒழிய என்னை விட்டு போக மாட்டேங்கிறார். கூடவே இருந்து எனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரார், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார், எனக்கு உணர்த்துகிறார். ஆனாலும் பல நேரங்களில் நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 10 நிலையை பற்றி பேசுறார். 1 உயிர்ப்பிக்கப்பட்ட நிலை, 2வது எழுப்பப்பட்ட நிலை, 3 உட்கார்ந்திருக்கிற நிலைமை, 4வது தேவனுக்கு சமீபமாக இருக்கிற நிலைமை, 5வது ஒப்புரவான நிலைமை, 6வது பிதாவிடத்துல சேரும் சாக்கியத்தை பெற்ற நிலைமை, 7வது ஒரே நகரத்தார் என்ற நிலைமை, 8வது தேவனுடைய வீட்டார் என்ற நிலைமை, 9வது பரிசுத்த ஆலயம் என்ற நிலைமை, 10வது தேவனுடைய வாசஸ்தலம். நியூ பொசிஷன் பாருங்க, எவ்வளவு அற்புதமான பொசிஷன். ஒரே நகரத்தான் நம்மள தேவனுடைய வீட்டார். நீங்க எந்த வீட்டுக்காரங்கப்பா? தேவனுடைய வீட்டுக்காரங்க. அப்ப அந்த 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 பொசிஷன் எப்பயும் பாதுகாத்துக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அடையாளத்தை நம்ம ஒரு நாளும் இந்த பழைய நிலை உள்ள வந்துடக்கூடாது, புதிய நிலையிலே வந்துடணும். அவர் என்னோட கூட வாசம் பண்ணுகிறார், தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறோம் என்பதை சொல்றார். அவருடைய பழைய வாழ்க்கையை பேசுவதை புரிய வச்சுட்டு புதிய வாழ்க்கையை பற்றி என்ன செய்றாருன்னா, இதன் புதிய நிலைமை, ஓல்டு பொசிஷன் போயிடுச்சுப்பா, இப்ப நியூ பொசிஷன் இதுதான் என்று சொல்கிறார். அடுத்த வாரம் கர்த்தர் சுத்தமானால் இந்த புதிய நிலைமைக்கான காரணங்கள் என்ன? ஒரு 6 காரணங்கள் இருக்குது. இந்த புதிய நிலைமையிலே என்ன மாத்தினார்ல, இதற்கு என்ன காரணம்? ரீசன் என்ன? ரீசன் என்ன? ரீசன்னால என்ன காரணத்தினாலே கர்த்தரை புதிய நிலைமைக்கு மாற்றிருக்கிறார். ஒரு சில வசனங்கள் அடுத்த வாரம் வாசிச்சு அந்த காரணங்களை படித்து 3ஆம் அதிகாரத்துக்கு நிறைய கடன் சொல்வோம். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டதை கொஞ்சம் மனதில் வச்சுக்கொள்வோம். உண்மையான பிளஸிங், உண்மையான ஆசீர்வாதம் கிறிஸ்துவானவர் மட்டும்தான். உண்மையான பொசிஷன் இதுதான். இதுதான் நல்ல தகுதி, இதுதான் நல்ல ஒரு இடம். இந்த இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனாலே அதை தக்க வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு உண்மையாக வளர கர்த்தர் உதவி செய்கிறோம். ஆமென். சொல்லிக்கலாம். எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாளிலே கூட நாங்கள் கூடி வரும்படியாக
உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு பாராட்டி கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நினைச்சு இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எபேசு பட்டணத்தாருக்கு ஆண்டவரை எழுதின நிருபத்தை நாங்கள் படித்து வருகிறோம். அவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய நிலைமையான சிந்தையை குறித்து சில வார்த்தைகளை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்பதையும், உண்மையான நிலைமை பதவி என்ன என்பதையும், தகுதி என்ன என்பதையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் அது சால பொருந்தும் அப்பா. நாங்களும் இன்றைக்கு சில விஷயங்களை பிரித்து கொண்டோம். உண்மையான ஆசீர்வாதம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல, கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதம் என்பதையும், அதை நாங்கள் நாடுவதற்கு நாங்கள் பிரயாசப்பட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல உண்மையான ஆண்டவரே எங்களுடைய நிலைமை என்ன? நாங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு இன்றைக்கு புதிய வாழ்க்கைக்கு நேராக வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த 10 விதமான நிலைமையை எங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. ஆகவே நாங்கள் இப்பேற்பட்ட ஒரு பொசிஷனை எங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து இந்த நிலைமையை இந்த தகுதியை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து எங்களை உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறீர். நன்றி அப்பா. இன்றைக்கும் அதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் சாதாரண ஒரு இடங்களை பிறந்து வளர்ந்தவர்கள், ஆனாலும் அன்றைய உன்னதமான தெய்வம், உன்னதங்கள் இருக்கிற தெய்வம் எங்களை ஆண்டவரை மீட்டுக் கொண்டு எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பூரணமான ஒரு நன்மையை வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து செல்ல தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாளை தினத்தில் நடக்கக்கூடியதானே இந்த பெண்கள் கொடுத்திருக்காங்க, நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இங்கே வர இருக்கிறார்கள். அவருடைய பிரயாணத்தை இங்கே வாக்கி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, இங்கே இருந்து கொடுக்கப்படுகிற தேவ செய்திகள் அருமையான வந்திருக்கிற சகோதரிமார்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. செய்தி அளிக்கக்கூடியதான அருமையான 2 தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து நல்ல வார்த்தைகளை அவர் மூலமாக அன்று பொழித்தலை செய்து அதன் மூலமாக அநேக தேவனுடைய ஜனங்கள் அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நாளைக்குரிய தேவைகள் உண்டு, தேவனை சந்திங்க. கால சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாய் மாற்றிக் கொடுங்க. வரக்கூடியவர்களுக்கு ஆண்டவரே வாகனங்களையும் போக்குவரத்தையும் ஏற்படுத்தி கொடுங்க. எல்லாமே அந்த நேர்த்தியாய் முடிந்து கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே இந்த இடத்துல வந்து மகிமைப்படுத்தி எல்லாரும் திரும்பி செல்ல கர்த்தர் செய்யுங்க. முழுமையா நீர் ஆண்டு கொண்டு நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சில சகல பாவனை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.